வணக்கம் சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்மள பலருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. ஏன் சில மனிதர்கள் மட்டும் தொட்டதெல்லாம் துலங்குது? அவர்கள் பெரும் வெற்றிகளை அடைகிறார்கள். இதற்கு காரணம் அதிர்ஷ்டமல்ல, அவர்கள் பின்பற்றும் சில வாழ்வியல் முறைகள்தான். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த 12 விதிகள் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை அப்படியே தலைகீழாக மாற்றப் போகிறது. இந்த 10 நிமிடம் நீங்கள் கொடுக்க போகும் கவனம் உங்கள் அடுத்த 30 வருட வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீங்கள் ஒரு மாணவராகவோ, வேலைக்குச் செல்பவராகவோ அல்லது தொழில் செய்பவராகவோ இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த விதிகள் அனைவருக்கும் பொதுவானவை. வாங்க, ஒவ்வொரு விதியையும் ஆழமாக பார்ப்போம். விதி 1: நேர மேலாண்மை. அதிகாலை எழுதல். அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை உள்ள நேரத்தை வெற்றியாளர்களின் நேரம் என்றும் சொல்லலாம். உலகம் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் விழித்திருக்கும்போது உங்களுக்கு ஒரு கூடுதல் மன வலிமை கிடைக்கிறது. அதிகாலையில் மூளை மிகவும் சுறுசுறுப்பாகவும் கிரகிக்கும் தன்மை அதிகமாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் எந்தவிதமான சத்தமோ ஃபோன் கால்களோ உங்களை தொந்தரவு செய்யாது. நீங்கள் மற்றவர்களை விட 2 மணி நேரம் முன்னதாக எழுந்தால் ஒரு வருடத்தில் மற்றவர்களை விட 730 மணி நேரம் கூடுதலாக உழைக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு சமம். இந்த நேரத்தில் தியானம் செய்தாலோ அல்லது முக்கியமான வேலைகளை செய்தாலோ உங்கள் உற்பத்தி திறன், புரொடக்டிவிட்டி பல மடங்காக உயரும். அதிகாலை எழுவது என்பது வெறும் நேரம் சார்ந்தது மட்டுமல்ல, அது உங்கள் சோம்பலை வென்று உங்கள் உடலை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் ஒரு பயிற்சியாகும். விதி 2: திட்டமிடுதல். முன்கூட்டியே பட்டியலிடுதல். திட்டமிடல் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வது என்பது திசைகாட்டி இல்லாமல் கடலில் பயணம் செய்வதற்கு சமம். பலருக்கு நாள் முழுவதும் வேலை செய்தும் எதையும் சாதிக்காதது போன்ற உணர்வு இருக்கும். இதற்கு காரணம் பிரையாரிட்டைசேஷன் எனப்படும் முன்னுரிமைப்படுத்துதல் இல்லாததுதான். ஒவ்வொரு நாள் இரவும் படுக்கைக்கு செல்லும் முன் அடுத்த நாள் செய்ய வேண்டிய 5 முக்கியமான வேலைகளை ஒரு டைரியில் எழுதுங்கள். இதை டு டூ லிஸ்ட் என்பார்கள். இதில் மிக கடினமான அல்லது முக்கியமான வேலையை முதலாவதாக வையுங்கள். காலையில் எழுந்தவுடன் இன்று என்ன செய்வது என்ற குழப்பம் இல்லாமல் உங்கள் மூளை நேரடியாக செயலில் இறங்கும். திட்டமிடுதல் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். ஒரு வேலையை முடித்துவிட்டு பட்டியலில் அதை அடிக்கும்போது கிடைக்கும் அந்த சிறு மகிழ்ச்சி அடுத்த வேலையை செய்ய உங்களுக்கு பெரும் ஊக்கத்தை தரும். விதி 3: சுய கட்டுப்பாடு. மௌனத்தை கடைபிடித்தல். வார்த்தைகள்தான் கூர்மையான ஆயுதங்கள். ஒருமுறை பேசிவிட்டால் அதை திரும்ப பெற முடியாது. பல சமயங்களில் நாம் கோபத்திலோ அல்லது அவசரத்திலோ பேசிவிட்டு பின் வருந்துகிறோம். தேவையற்ற பேச்சுகள் உங்கள் ஆற்றலை வீணாக்கும். வெற்றியாளர்கள் எப்போதும் குறைவாக பேசி அதிகமாக கவனிப்பார்கள். மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்கள் எண்ணங்களை உங்களால் கவனிக்க முடியும். தேவையில்லாத விவாதங்களில் கலந்து கொள்வதை தவிர்ப்பது உங்கள் மன அமைதியை காக்கும். ஒரு நாளில் குறைந்தது 1 மணி நேரம் மௌன விரதம் இருந்து பாருங்கள். அப்போதுதான் உங்கள் உள்மனம் என்ன சொல்கிறது என்பது உங்களுக்கு கேட்கும். மற்றவர்கள் பேசும்போது குறுக்கிடாமல் முழுமையாக கவனிப்பது உங்களை ஒரு சிறந்த தலைவராகவும் மாற்றும். விதி 4: பொருளாதார அறிவு. சேமிப்பு மற்றும் கணக்கு. பணம் சம்பாதிப்பது ஒரு கலை என்றால் அதை தக்கவைப்பது ஒரு அறிவியல். எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதை விட எவ்வளவு மிச்சப்படுத்துகிறோம் என்பதே முக்கியம். இன்று பலரும் ஈஸி இஎம்ஐ மற்றும் கடன் அட்டைகளின் வலையில் சிக்கிக்கொள்கிறார்கள். உங்கள் வரவு மற்றும் செலவுகளை 1 பைசா விடாமல் குறித்து வையுங்கள். தேவை எது, ஆசை எது என்பதை பிரித்து பார்க்க பழகுங்கள். உங்கள் வருமானத்தில்
குறைந்தது 20% சேமிப்பிற்கோ அல்லது முதலீட்டிற்கோ ஒதுக்குங்கள். பணத்தை பற்றி படிப்பது, அதாவது ஃபைனான்ஷியல் லிட்ரசி என்பது இன்றைய காலத்தில் மிக அவசியம். பணத்தை நமக்காக வேலை செய்ய வைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். வரவு செலவு கணக்கு வைத்திருப்பது உங்களுக்கு ஒரு நிதியியல் ஒழுக்கத்தை கொடுக்கும். இது எதிர்கால பாதுகாப்பிற்கு மிக அவசியம். விதி 5. தொடர் கற்றல், அதாவது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல். இந்த உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நேற்று தெரிந்த விஷயம் இன்று காலாவதியாகிவிடுகிறது. எனவே உங்களை எப்போதும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தினமும் ஒரு 20 பக்கங்களாவது புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லது உங்கள் துறை சார்ந்த புதிய மென்பொருட்கள், தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அறிவு என்பது ஒரு வங்கிச் சேமிப்பு போன்றது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக சேர்க்கிறீர்களோ அவ்வளவு வட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு புதிய வார்த்தை அல்லது ஒரு புதிய தகவலையாவது கற்றுக்கொள்ளுங்கள். கற்றல் என்பது பள்ளியுடன் முடிந்து விடுவதில்லை. அது ஒரு வாழ்நாள் பயணம். நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்கிறீர்களோ அவ்வளவு தன்னம்பிக்கை உங்களுக்குள் வளரும். புதிய விஷயங்களை கற்கும்போது உங்கள் மூளை சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் இருக்கும். விதி 6. உடல் நலம், உணவு மற்றும் உடற்பயிற்சி. கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியமான உடல் இல்லை என்றால் அனைத்தும் வீண்தான். உங்கள் உடல்தான் நீங்கள் வாழும் ஒரே நிரந்தரமான இடம். இன்று நாம் உண்ணும் உணவில் அதிக அளவு சர்க்கரையும் எண்ணெயும் கலந்திருக்கிறது. இதை தவிர்த்து சரிவிகித உணவை உட்கொள்ளுங்கள். வாரத்தில் 5 நாட்களாவது குறைந்தது 30 நிமிடங்கள் வியர்க்க விறுவிறுக்க உடற்பயிற்சி செய்யுங்கள். நடைப்பயிற்சி, யோகா அல்லது ஜிம் என எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் உடலை இயக்கிக் கொண்டே இருங்கள். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மற்றும் இரவு 7-8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் கொள்வது மிக அவசியம். ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும். உங்கள் உடலை நீங்கள் நேசித்தால் அது உங்களை எங்கும் சுமந்து செல்லும் ஒரு வலுவான இயந்திரமாக மாறும். விதி 7. தன்னம்பிக்கை, தோல்வியை கடத்தல். தன்னம்பிக்கை என்பது எல்லாரும் என்னை விரும்புவார்கள் என்று நினைப்பதல்ல. மாறாக, அவர்கள் விரும்பாவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை என்று நினைப்பதுதான். தோல்விகள் வரும்போது துவண்டு விடாதீர்கள். ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. ஏன் என்னால் முடியவில்லை என்று யோசிப்பதை விட, இதை எப்படி சரியாக செய்வது என்று யோசியுங்கள். உங்கள் கடந்த கால வெற்றிகளை நினைவு கூறுங்கள். கண்ணாடி முன் நின்று உங்களை பார்த்து என்னால் முடியும் என்று சொல்லுங்கள். பயம் என்பது ஒரு மாயை. அதை எதிர்த்து நிற்கும்போது அது மறைந்துவிடும். பிறர் சொல்லும் எதிர்மறை விமர்சனங்களை உங்கள் காதுகளுக்குள் அனுமதிக்காதீர்கள். உங்கள் இலக்கை நோக்கி உறுதியாக நடைபோடுங்கள். உங்களை நீங்கள் நம்பாதவரை கடவுள் வந்தாலும் உங்களுக்கு உதவ முடியாது. விதி 8. உறவுகள், அன்பு மற்றும் நட்பு. வாழ்க்கையின் இறுதியில் யாரும் நாம் எவ்வளவு பணம் சம்பாதித்தோம் என்று கேட்க மாட்டார்கள். மாறாக, நாம் எவ்வளவு பேரின் இதயங்களை வென்றோம் என்பதுதான் முக்கியம். உங்கள் குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவிடுங்கள். வேலைப்பழுவின் காரணமாக அன்புக்குரியவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். ஒரு சிறிய புன்னகை அல்லது ஒரு அன்பான வார்த்தை ஒருவரின் நாளை மாற்றக்கூடும். உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு உந்துதல் தரும் மனிதர்களை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உறவுகள் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். பிறருடைய கருத்துக்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உறவுகளில் விரிசல் ஏற்படும் போது ஈகோ பார்க்காமல் முதலில் இறங்கிச் சென்று பேசுங்கள். ஏனெனில் மனிதர்கள்தான் நம்முடைய மிகப்பெரிய பலம். விதி 9. நேர்மறை எண்ணங்கள். உங்கள் எண்ணங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. உங்கள் மனதில் எப்போதும் எதிர்மறை எண்ணங்களை ஓடவிட்டால் உங்கள் வாழ்க்கை அப்படியே அமையும். என்னால் முடியாது, எனக்கு வாய்ப்பு இல்லை
நான் ராசி இல்லாதவள் போன்ற வார்த்தைகளை தூக்கி எறிங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உள்ள நன்மைகளை மட்டும் பாருங்க. காலையில் எழுந்தவுடன் ஒரு 5 நிமிடம் நன்றியுணர்வு பயிற்சியை செய்யுங்கள். உங்களிடம் இருப்பதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீர்களோ அதையே ஈர்க்கிறீர்கள். நேர்மறையான மனிதர்களுடனும் நேர்மறையான புத்தகங்களுடனும் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் மனம் ஒரு தோட்டம் போன்றது. அதில் நல்ல விதைகளை விதைத்தால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும். விதி 10. சுற்றுச்சூழல், சுத்தமான இடம். சுற்றுப்புற தூய்மை என்பது வெறும் சுகாதாரத்திற்காக மட்டுமல்ல, அது உங்கள் மனநிலையை சீராக்கவும் உதவும். நீங்கள் வேலை செய்யும் மேசை கலைந்து கிடந்தால் உங்கள் எண்ணங்களும் கலைந்துதான் இருக்கும். உங்கள் வீட்டை, உங்கள் அறையை, உங்கள் பணியிடத்தை சுத்தமாகவும் பொருட்களை அடுக்கியும் வைத்திருங்கள். தேவையற்ற பழைய பொருட்களை அப்புறப்படுத்துங்க. தூய்மையான சூழல் உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் ஒருமுகப்படுத்தும் திறனையும் கொடுக்கும். இயற்கையோடு சிறிது நேரம் செலவிடுங்க. உங்கள் வீட்டில் சிறிய செடிகளை வளர்க்கலாம். சுற்றுச்சூழல் அமைதியாக இருக்கும்போது உங்கள் வேலையின் வேகம் அதிகரிக்கும். ஒரு வேலையை தொடங்கும் முன் உங்கள் இடத்தை 1 நிமிடம் ஒழுங்குபடுத்துங்க. அது உங்கள் மனதை அந்த வேலைக்கு தயார்படுத்தும். விதி 11. உதவும் குணம். உதவி என்பது பணத்தால் மட்டுமே செய்யப்படுவதல்ல. ஒருவருக்கு தேவையான ஆலோசனையை கொடுப்பது, ஒருவரின் சுமையை குறைப்பது அல்லது ஒருவரின் சோகத்தில் பங்கெடுப்பது கூட ஒரு சிறந்த உதவிதான். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்யுங்க. நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் உள்ளம் விரிவடைகிறது. கொடுத்தால் குறையும் என்பது பொருள், கொடுத்தால் வளரும் என்பது அறம். பிறருக்கு உதவும்போது உங்களுக்குள் ஒரு பெரிய தன்னிறைவு ஏற்படும். அந்த மகிழ்ச்சி வேறு எதிலும் கிடைக்காது. உங்களால் முடிந்த சிறிய உதவிகளை செய்யுங்க. அது ஒரு பறவைக்கு தண்ணீர் வைப்பதாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்க. நீங்கள் விதைக்கும் அன்பு பன்மடங்காக உங்களிடமே திரும்ப வரும். விதி 12. தனித்தன்மை. மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். கடைசி மற்றும் மிக முக்கியமான விதி தனித்தன்மை. இந்த உலகில் உங்களுக்கென்று ஒரு தனி பாதை இருக்கிறது. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ அல்லது அவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மை கொள்வதோ மிகப்பெரிய தவறு. சூரியனும் நிலவும் வெவ்வேறு நேரத்தில்தான் பிரகாசிக்கின்றன. உங்கள் பலம் என்ன, உங்கள் ஆர்வம் எது என்பதை அடையாளம் காணுங்கள். மற்றவர்களைப் போல மாற முயற்சிப்பதை விட உங்களின் சிறந்த பதிப்பாக மாற முயற்சி செய்யுங்க. உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்க. நீங்கள் தனித்துவமானவர் என்பதை உணர்ந்து செயல்படுங்க. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற பயம் இல்லாமல் உங்கள் கனவுகளை துரத்துங்க. இறுதியில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை அல்ல. இந்த 12 விதிகளும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்க, அறிவு என்பது வெறும் 10% தான். மீதமுள்ள 90% என்பது உங்கள் செயல்தான் முடிவு செய்ய போகிறது. இந்த வீடியோவை பார்த்ததோடு நிறுத்திவிடாமல் இன்றே இதில் ஏதேனும் 3 விதிகளை தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையில் இன்றே நடைமுறைப்படுத்த தொடங்குங்க. மாற்றம் உடனே நிகழாது, ஆனால் நிச்சயம் நிகழும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறு மாற்றத்தையாவது கொடுத்திருந்தால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.